இவங்களோட இந்த ஏமாத்து வேலையை தான் இங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். நீ தெலுங்கராக இரு, உணர்வுள்ள தெலுங்குறாங்க கூட இரு, எங்களுக்கு இதுல பிரச்சனையே கிடையாது. தெலுங்கர்களுக்கு இங்க வந்து அதிகாரம் வேணும்னு கேளு. இது ஏன் நாங்களே சொல்றோம். இப்ப இங்க தமிழ் தேசியத்து மேல இவங்களுக்கு என்ன கோவம்? தமிழ் தேசியவாதிகள் பலரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கான ஒரு நிலப்பகுதி, இது நமது தாய் பூமி. இப்ப தமிழர்கள் வேற மாநிலங்கள்ல போயிட்டு நாங்க அதிகாரத்தை கொடுன்னு கேட்பதை வந்து தமிழ் தேசியம் என்னைக்குமே ஆதரிச்சது கிடையாது. அவரவர் நாட்டில் அவரவர் ஆளணும், மற்றவர் நாட்டில் போய் நம்ம வாழலாம், அந்த நாட்டுக்கு நம்ம உதவி புரியலாம், அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துல பங்கீடு கொடுக்கலாம், அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம வாழலாம். ஆனா அங்க போய் அந்த நாட்டு மக்களை நம்ம ஆளுதல் அப்படிங்கிறது அது ஒரு முறையற்ற போக்கு. இந்த முறையற்ற போக்கை வந்து காலங்காலமாக தமிழர்கள் யாரும் செய்யல. இப்ப தமிழ்ல மூவேந்தர்கள் வந்து பல முறை படையெடுத்திருக்காங்க, பல முறை வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க, படையெடுத்துலாம் வந்திருக்காங்க. ஆனா எங்கேயாவது மூவேந்தன் இங்க இருந்து போன ஒரு சோழ மன்னன் அங்க போய் உட்காந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் கிடையாது. அப்படி ஒரு நிகழ்வே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. முழுக்க தமிழர்களுடைய பகுதியில மட்டும்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினார்களே ஒழிய வேற ஒரு நாட்டு பகுதிக்கு போயிட்டு அவங்க அங்க ஆட்சி அதிகாரங்களை செலுத்தியது இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல நீங்க ஒரு தலைமகனா இருக்கீங்கன்னா நீங்க தான் அந்த வீட்டுக்கு உடைய நல்லது கெட்டதெல்லாம் எது நல்லது, உங்க தங்கச்சிக்கு என்னது நல்லது கெட்டது, உங்க அக்காவுக்கு என்னது நல்லது கெட்டது, உங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மாவுக்கு எது நல்லது கெட்டதுலாம் நீங்க யோசிப்பீங்க. நீங்க சிறுவரா இருக்க வரைக்கும் உங்க அப்பா யோசிச்சிருப்பாரு. சோ இதுதான் ஒரு குடும்பத்தை வழி நடத்தும். அதே போல தமிழ்நாட்டுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் முடிவு பண்ணும். இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரு? தமிழர்கள், தெலுங்கர்கள் கிடையாது. தெலுங்கர்கள் இந்த மண்ணுக்கு எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் வந்தாரோ, எப்படி இஸ்லாமிய படையெடுப்புகள் வந்ததோ, அது போல நீங்களும் ஒரு காலத்துல படையெடுத்து வந்தீங்க, அவ்வளவுதான். இவருதான் சொல்றாரு. அதான் அந்த பெருமையே உங்களுக்கு இருக்கு பாருங்க. விஜயநகர பேரரசு ஆக்சுவலா அதுல வந்து பெருமைப்படுறதுக்கு தெலுங்கர்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா தெலுங்கர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் பெரிய அளவு சம்பந்தம் இல்லை. விஜயநகர பேரரசுல வேலை செஞ்சீங்க நீங்க ஒன்றும், அந்த அரசர்களுடைய மரபோ அரசர்களுடைய கூட்டமோலாம் கிடையாது. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். விஜயநகர பேரரசுல நீங்க வேலைக்காரர்களாக இருந்தீர்கள், படை வீரர்களாக இருந்தீர்கள். அவங்க சொல்ற இடத்துக்கு சண்டை போடுறதுக்கு வந்தீங்க, வாழந்திக்கு தான் வந்தீங்க. அதுல எல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது வாழந்தி தான் அப்படி ஓ அப்படிங்கிறீங்களா, அந்த ஓ அப்படிதான் வந்த நீ, அதெல்லாம் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா நீ வந்து கிருஷ்ணதேவராயரோட வாரிசு கிடையாது, அவங்கெல்லாம் துளு மரபு. ஆனா தெலுங்கு மரபுன்னு ஒண்ணு விஜயநகரத்துல இல்லவே இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. தெலுங்கர்கள் அங்க விஜயநகர பேரரசுக்கு கீழே இருந்து ஆட்சி செய்த அவங்களுடைய அடப்பக்காரர்களாகவும் அவர்களுக்கான வேலையாட்களாகவும் அவர்களுடைய நிர்வாகத்தை பார்த்து கொண்ட படை வீரர்களாகவும் நிர்வாக அதிகாரிகளாகவும் தான் இருந்தாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டுக்கு அவங்க படையெடுத்து வரும்போது உங்களை எல்லாம் நிர்வாக அமைப்புகளாக அமர செஞ்சுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க. அது ஒன்றும் வரியெல்லாம் வந்து வசூல் பண்றதுலாம் இல்லை, திருடுறதுதான். அவன் வந்து இங்க இருக்க இந்த நாட்டை வந்து முழுசா கொள்ளையடிச்சான். அந்த கொள்ளையடிக்கும் போது இதெல்லாம் கரெக்டா பார்த்து பகுத்துக்கு எங்களுக்கு அனுப்புப்பான்னு சொல்லும்போது நீங்க அதை நின்று செஞ்சுட்டு இருந்தீங்க. இதுதான் வேலை, புடுங்கி கொடுக்குற வேலை. அது புடுங்கி வேலைன்னு என்று நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். புடுங்கி கொடுக்கும் வேலை புடுங்கி வேலை. இந்த புடுங்கி வேலையை தான் நீ பண்ணிட்டு இருந்த, இதுதான் பண்ணிட்டு இருந்த. இது பண்ணிட்டு உனக்கு எதுக்கு இந்த ஆணவம், எதுக்கு இந்த ஆட்டம்?